பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை உபாகமம் 16வது அதிகாரம் 11வது வசனமும் 12வது வசனம் சொல்லுது பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவையும் உன் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியிலே சந்தோஷப்பட்டு, அல்லேலூயா, நல்ல கவனிங்க, உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே, நல்ல கவனிங்க, நீ மாத்திரமல்ல, உன் குமாரன் மாத்திரமல்ல, உன் குமாரத்தி மாத்திரமல்ல, உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவையையும் உன் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியிலே சந்தோஷப்பட்டு நீ எகிப்தில் இருந்ததை நினைத்து இந்த கட்டளைகளை கைக்கொண்டு இவைகளின்படி செய்ய கடவாய். அல்லேலூயா. பாருங்க, சுமை சுமந்து இருந்தாங்க. அந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் மோசையை கொண்டு மீட்டெடுத்து கொண்டு வந்தார். அதை நீங்கள் நினைத்து கொள்ளுங்க. உங்க வீட்டில் உள்ள எல்லாரும் கர்த்தரை சேவிக்கணும். வேலைக்காரியாக இருந்தாலும் சரி, வேலைக்காரனாக இருந்தாலும் சரி, அடிமையாக இருந்தாலும் சரி, பரதேசியாக இருந்தாலும் சரி, திக்கற்ற எல்லாரையும் இப்போ வீட்டில் அப்போ குடும்பமாய் சபையாகிய பேழைக்குள்ள ஆராதிக்க வேண்டும், சபையாகிய பேழைக்குள்ள துதிக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த எகிப்திலிருந்து அடிமைத்தனத்தில் இருந்து பாருங்க, அடிமைத்தனத்தை நினைத்து இந்த கட்டளைகளை கை கொண்டு இவைகளின்படி செய்ய கடவா. அப்போ அதை நினைக்கணுமா, இப்படியெல்லாம் நம்ம அடிமையாக இருந்தோம், எப்படியெல்லாம் அந்த பார்வோன் வேலையை செய்கிற இந்த பார்வோனால் நம்ம அடிமைப்பட்டு இருந்தோம், நம்ம பிள்ளைகள் எல்லாம் அடிமைகளாக இருந்தோமே, அதை மீட்டெடுத்து கர்த்தர் நமக்கு விடுதலையாய் கொண்டு வந்திருக்கான்னு சொல்லி அவருக்கு நன்றி சொல்லவாது தேவ சமூகத்தில் நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் ஸ்தலத்தில் இருக்கிற யாவரும் குடும்பமாய் சபையாகிய பேழைக்குள்ள சந்தோஷப்பட்டு களி கூற வேண்டும். அல்லேலூயா. அந்த அடிமைத்தனத்தை நினைத்து தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். என் பிள்ளைகள் அடிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அந்த எகிப்தை விட்டு கர்த்தர் கொண்டு வந்தார் அல்லவா, அதுக்கு நன்றி சொல்லி அது சந்தோஷப்பட்டு தேவனை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிற தேவனாய் இருக்கிறார். தேவனை மகிமைப்படுத்துங்க, தேவனுடைய சுத்தம் செய்யுங்க, கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வாராக. தகப்பனே மை துதிக்கிறோம், சோத்திரம் கர்த்தாவே, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே மை துதிக்கிறோம், சோத்திரம் நேற்று மீண்டு மாறாத நல்ல தகப்பனே, இந்த பரிசுத்தம் உள்ள கரத்தில் ஒரு விஷயங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாதத்தார் தேவன் பொறுப்பிடுங்க. ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.